நீ ஒன்ன தொலைச்சேன்னா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா விஜய். திவ்யா விஜய் அப்படின்ற நேம் இன்னைக்கு விகடன்ல வருது, அந்த லெவலுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திவ்யா விஜய் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்ல பிறந்து வளர்ந்து காலேஜஸ் எல்லாமே அங்கதான் படித்தேன். பட் ஒரு பெரிய சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா அந்த ஏஜ் ஆஃப் பீரியட்லேயே நிறைய கிராஃப்ட்ஸ்க்கு டைம் கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் நீ கற்றுக்கோ, கைத்தொழில நீ கற்றுக்கோ, நீ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நீ உன்னோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மா கொடுத்த சுதந்திரம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு தெரிஞ்ச முகமா நான் நிக்கிறேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரோட லைஃப்லயும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இல்லையா, அதே மாற்றம் என்னோட லைஃப்ல இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் மொத்தமா தெரிஞ்ச ஊர்ல இருந்து, சின்ன ஊர்ல இருந்து ஒரு பெரிய சிட்டிக்குள்ள வரும். என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ அவங்க எனக்கு சொன்னாங்க, இப்போ நிறைய மீடியாஸ் இருக்கு, சோஷியல் மீடியால நம்மளால ஏதாவது பண்ண முடியும், உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீ ஸ்டார்ட் பண்ணு, வர்றது வரட்டும் பார்க்கலாம், அட்லீஸ்ட் நம்ம இதை செய்யறோம் அப்படிங்கிறத உலகத்துக்குனாலும் நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேஸ்புக்ல திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம். அதுல நாங்க பண்ற கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டிருப்போம். நீங்க அந்த பேஜஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த மாதிரி இருந்துட்டு இப்போ எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு. ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப சைல்டிஷா இருக்கும், சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டிருப்போம். அப்பெல்லாம் கோ கிராஃப்டர்ஸ், அதாவது இப்ப கோ கிராஃப்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் அப்போ கொஞ்சம் கேலியும் கிண்டலுமாவே பேசுவாங்க, என்ன இதெல்லாம் போட்டிருக்க, இதெல்லாமா நீ பண்ணுவ, இதெல்லாமா போடுவாங்க. பட் என் ஹஸ்பண்ட் சொன்ன விஷயம், எதுவா இருந்தாலும் அது நீ பண்ணதுதான், அது நம்மளுடைய பேஜ் தான், நம்ம போடுறதுல அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு. ஸோ அப்படி ஆரம்பிச்ச ஃபேஸ்புக் தான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு எங்களுக்கு ஒரு நேமையும் ஃபேமையும் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறவங்க ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்ற நேம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, தானே ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குற ஒரு நேரத்துல தான் இருக்கேன். ஸோ ஒரு 500 ரூபாய் நான் வீட்டுல இருந்து சம்பாதிச்சா கூட நான் ஒரு ஆண்டர்பிரனர் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எனக்கு அப்ராட்ல இருந்து அப்ரோச் பண்ணாங்க. நீங்க பண்ற விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி அடுத்ததுதான் ஆன்லைன் கிளாஸஸ். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ன்றத பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. மினி காலேஜஸே பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்ல எடுத்த கிளாஸஸ்லயும் பாத்தீங்கன்னா உடனடியா நான் ஒரு ப்ரமோஷனா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது ரொம்ப பெருசா விளம்பரப்படுத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ரைஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி நாங்க வளரல. ஒவ்வொருத்தவங்களுடைய ரெஃபரன்சஸ், எங்களுடைய கிளாஸோட குவாலிட்டி பார்த்து அதுல என்ன மாதிரி சாட்டிஸ்பாக்சன் ஆனாங்க அப்படிங்கறத பார்த்து அவங்களே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த வழியில பாத்தீங்கன்னா எனக்கான ஒரு ஏர்னிங்ஸோ, எனக்கான ஒரு வருமானமோ, நிகர வருமானம்ன்றது வந்துட்டே இருந்தது. பட் ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி என்னோட லைஃப்ல ஒரு ஃபீல் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன், எனக்குன்னு ஒரு வழியை நான் ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன். பட் என்ன மாதிரி எத்தனையோ பேர் என்ன மாதிரி நம்ம வெளி உலகத்துக்கு வர்றது. ஸோ இப்போ சென்னையில ஊர் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சென்னையில ஒரு கிளாஸஸ் படிச்சு தங்க இருந்து படிக்கிறதுன்றதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கையில, வீட்டுல இருந்தே ஊர்ல இருக்கிற மக்கள் கூட இந்த விஷயத்த கத்துக்கிற முடியும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஊர்ல இருக்கிறவங்களும் கத்துக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ அதை ஹஸ்பண்ட சொல்லும் போதுதான் யூடியூப் பிளாட்ஃபார்ம் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அதுல இன்கம் வரும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் நம்மளுடைய விஷயம் மற்றவங்களுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா நாங்க யூடியூபர் சர்ச் பண்ணோம். அப்போதான் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இந்த ஆரி ஒர்க்கை ரொம்ப டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் நேர கிளாஸ் படிச்சாங்கன்னா எந்த லெவலுக்கு அவங்களுக்கு டவுட்ஸ் இல்லாம ரொம்ப கிளியரா இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் டீடைல்ஸோட தான் நாங்க கிளாஸஸ் யூடியூப்ல போஸ்ட் பண்ணோம். இப்போ ஒரு பிகினர்ஸா இருக்கிறவங்க என்னோட சேனல்ஸை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது என்ன ஒர்க், இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தே பே பண்ணாமலே அவங்களால படிக்க முடியும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சேனல்ஸ்லயும் ஈக்குவலா வீடியோஸும் டுட்டோரியல்ஸும் போட்டுட்டே இருக்கும். இப்போ வீட்டுல இருந்து படிக்கிறவங்க கூட பாக்குறவங்க கூட அதுல இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சு அவங்களே ஓனா பிளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுல நிறைய மோட்டிவேஷன் டாக்ஸும் நாங்க போட்டுட்டே இருப்போம். ஸோ வீட்டுல இருந்து சாதிக்கணும்னு எங்களை மாதிரி எத்தனை பேர் ஒரு உத்வேகத்தோட ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்களோ அவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கணும். அவங்கனால நம்ம வீடியோஸை பார்த்து செயல்படுத்துறவங்க ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா வெளியில வரணும் அப்படிங்கறதா என்னுடைய முழு நோக்கமா இருந்தது. ஆக்சுவலா நான் ஒரு எம்பிஏ பட்டதாரி, வேலை இல்லாத பட்டதாரி அப்படிதான் சொல்லலாம். ஸோ
எம்பிஏ முடிச்சுட்டு நீ இதெல்லாம் பண்ணணுமா, நாங்கெல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ்ன்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காலேஜ் மேட்ஸ் எல்லாரும் சொல்லே இல்லை. நான் வந்து பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணேன். அந்த எம்பிஏ பண்ணையிலையும் கூட ஒரு ஜாப்புக்கு போ, ஈவன் என்னோட அம்மா கூட சொல்லுவாங்க நீ வந்து பேங்க் எக்ஸாம் எழுது, ரயில்வே எக்ஸாம் எழுது, கவர்மெண்ட் ஜாப்க்கு போறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்போ இருந்தே சொல்லுவேன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட வீட்டுல இருந்து நம்மளே அந்த வேலையை உருவாக்கணுமா அப்படின்னு. ஸோ அந்த லெவலுக்குலாம் அப்போ எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஆர்வம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் எனக்கு வேலைக்கு போகக்கூடாது, வீட்டுல இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் ரொம்ப ஆணித்தரமா இருந்தது. ஒவ்வொருடைய லேடிஸ் லைஃப்லயும் கண்டிப்பா ஒரு பிரேக் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம இடம் மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு பிரேக் இருக்கும். குழந்தைய பாரு, நீ வந்து எதுவும் பண்ண வேண்டாம், எங்க போற வர போறேன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் பேபி. ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல எல்லாமே ஸ்டாண்டர்டா நடந்துட்டே இருக்கிற விஷயம் தான். அந்த அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரேக் அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே ஒழிய அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பா கொண்டு போக கூடாது. ஈவன் என்னோட சேனல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபி அப்போதான் நான் வந்து 2 கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2வது பேபி பிரெக்னெண்டா இருக்கிறது என்னோட 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியாது. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்றத கூட நான் சொல்லவே இல்லை. பிகாஸ் என்னால முடியும், அது ஒரு பிரேக் கிடையாது, நம்ம வந்து அதுலயும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மறந்து நான் வந்து என்னோட பேபியோடயே தான் அந்த கிளாஸஸும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னோட பேபியோட ஏஜ் வந்து ஒரு 10 months தான் ஆகுது. இப்போ கூட சொல்லுவாங்க குழந்தைய வச்சுட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பட் நமக்கான ஐடென்டிட்டியை வந்து யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைய வச்சுட்டு நீங்க இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கீங்களா, சாதிக்கும் போது ஏன் இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்றவங்க தான் சாதிச்சதுக்கு அப்புறம் குழந்தைய வச்சு சாதிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அடுத்தவங்க சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த விஷயம்னா இருக்கும், இதுக்காகலாம் இதை செய்யக்கூடாது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம அன்னைக்கே வந்து என்னைக்குமே நம்ம தான் நமக்கான ஐடென்டிட்டியை வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஃபேமிலி சைட்ல திவ்யாவா ஹார்ட் ஒர்க்கர், திவ்யாவா அவங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க பிரீத்தாவா சுனிதாவா யாரா இருந்தாலும் நமக்கான ஒரு ஐடென்டிட்டியை வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஃபேமிலியில கொடுக்கணும். ஸோ என்னுடைய நோக்கங்கள் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியில போய் சாதிச்சு தான் நம்ம வந்து ஒரு வெளி உலகத்துல ஒரு செலிபிரிட்டியாவோ இல்ல ஒரு ஐடென்டிட்டியான ஒரு பர்சனாவோ வரணும் அப்படிங்கிறது இல்லாம வீட்டுல இருந்தே 100% நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமா இருந்தது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கு வர்றதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியா உங்களுக்கு இருந்திருக்கும். அதனால நீங்க வந்திருப்பீங்க. எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சப்போர்ட்ஸ் கிடையாதுன்னு நிறைய லேடிஸ் எங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ சப்போர்ட், இந்த சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே எல்லாரோட லைஃப்லயும் இருந்துட்டே தான் இருக்கும். இன்னும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் சொல்லுவேன் நம்மளோட தலை இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்து வைக்கிற முயற்சியை எடுத்து வைக்காம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால வெளி உலகத்துக்கு வரவே முடியாது. ஸோ என்னுடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது, நிறைய கிரிட்டிசிசம், நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய 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 ஊர்ல பண்ணையிலலாம் இது பேர் வேலையில ஓட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு வந்து இல்ல அதுல நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் திவ்யாவா உன்னை நினைச்சா ஊரே பெருமைப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ மற்றவங்க பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஐடென்டிட்டியை தொலைக்காம நீங்களும் இந்த தருணத்துல இப்போ இந்த வீடியோஸ் பாக்குறீங்க, இது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கா மோட்டிவேஷனா இருக்கான்றது எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கான நேரத்தை நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அடுத்தவங்க கிட்ட தொலைச்சிட்டு நம்ம போய் தேடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி எடுங்க, வாழ்க்கையில முன்னேறி வாங்க.